குருவினுடைய அனுகிரகத்தினால குரு பார்க்க கோடி லாபம், எல்லா லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக உள்ள ஒரு குரு தட்சிணாமூர்த்தி. இந்த இடத்துல தத்தாத்திரேயர் தத்த குருவாக இருக்கார். பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சேர்ந்தவர் தத்தாத்திரேயர் தத்த குரு. இந்த கார்த்தவீர்யார்ஜுன சுவாமி யந்திரம் இந்த இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. இந்த கார்த்தவனுடைய சக்தியினால் இழந்த பொருள்லாம் கிடைக்கும். காணா போன பொருள், கெட்டுப்போன பொருள், கைவிட்டு போன பொருள், நட்ட திரைவினங்கள், கடங்கணி தொல்லை, வியாதி வெக்க சகலம், விவாரத்தனுமதி, புத்திரலாபம், வித்யாபாரங்கம், விவாக பிராப்தி, குடும்பக்ஷேமம். நமக்கு மனசில் கஷ்டம் வந்தால் குறிப்பிட்ட காலத்தில் ஒன்று கிடைக்கல நடக்கலை அப்படின்னா அது மனசில் கஷ்டம் வந்தால் அது நட்டம் மாறி அந்த நட்டத்தை போக்குறவர் தான் கார்த்தவீரியர். அந்த பிரதான சிஷ்யன் என்ன சொன்னாரோ அவர் உடனே தத்தாத்திரேயர் அனுகிரகத்தை உண்டு பண்ணிவிடுவார். கார்த்திகனுடைய சக்தியினால் உடனே அனுகிரக சக்தி தத்தாத்திரேயர் கொடுத்துருவார். இந்த தத்தாத்திரேயர் கார்த்திகனுடைய அனுகிரகத்தினாலையும் சுவாமிகள் இங்கே ஜீவ சமாதி பிரமீபூத ராமானந்த பிரம்மேந்திர அவதூத சுவாமிகள்னு இந்த சுவாமிகள் ஜீவ சமாதியாக சித்தியாக இருக்கார். சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சதிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தாயே சர்வ விக்ன உபாசாந்தயே श्यामागाजनचन्द्रिका दुर्भुवनयत् पुण्यात्पवानने शिवाशून्यकवित्रभजननी श्यामाम्बिकादिमुखं मारादिमनोहरविधौ गायत्रमत्तङ्गली कामाक्ष्या का करुणा कटाक्षलहरी कामाय मे कल्पतां मूकं करोति वाजालं लङ्घ्यं लङ्घयदेहिरं यपृगादमहं वन्दे परमानन्दमाधवं भक्तवात्सल्यजनने परमानन्दरूपिणः अजाट्यं वाप्पडुत्तुञ्जनमस्मरणागते अक्रतुण्डमगाय सूर्यकोटिसमर्पक अविघ्नं कुरु मे देवो सर्वकारेषु सर्वदा विघ्नेश्वरवः भागा सर्वलोकनमस्कृता मया रप्तमिदं कर्म निर्विघ्नं कुरु मे प्रभो सिद्धविदसिद्धभद्रं सिद्धवद्दिशिकुण्डं भगवदनुवाट्टं भद्ररुद्राक्षमालं सददैनिदीक्षं सद्गुरुं भावयामि. குருவினுடைய அனுகிரகத்தினால குரு பார்க்க கோடி லாபம், எல்லா லாபத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு குருவாக உள்ள ஒரு குரு தட்சிணாமூர்த்தி. இந்த இடத்துல தத்தாத்திரேயர் தத்த குருவாக இருக்கார். பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சேர்ந்தவர் தத்தாத்திரேயர் தத்த குரு. தத்த ஆத்திரேயர் தத்தமாக எடுத்தவர், ஆத்திரேய கோரத்தில் பிறந்தவர். திரேயர்னா 3 முகத்தோட சுவாமியை அத்திரி மகரிஷிக்கும் மனுஷிமைக்கும் சுவாமி 3 பேருமே குழந்தையாக பிறந்தவர். அப்படி குழந்தையா பிறந்தானா எப்படின்னா அனுசூயமைக்கும் அத்திரி மகரிஷிக்கும் புத்திர சந்தான லாபம் இல்லை அப்படிங்கிற எண்ணத்தை மனசில் நிறைய அனுதினமுமே இந்த அம்மா ஒரு சோஸ்திரம் பண்ணிகிட்டே இருக்கா. ஒரு நாளைக்கு திடீர்னு மேலோகத்தில் 3 பேரும் தம்பதியாக இருக்கிற போது பேசுகிறா. யார் உலகத்தில் பெரிய மகாதவசியாக இருக்கா பதிவிரதையாக இருக்கான்னு சொல்லும்போது அத்திரி மகரிஷியுடைய சம்சாரம் அனுசூயமை தர்மபத்தினி பதிவிரதை அப்படிங்கிற அம்மாவை சோதனை பண்ணணும் அப்படிங்கிற காரணத்தினால உடனே 3 பேருமே சேர்ந்து அவள் வீட்டு வாசலில் பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருமே சேர்ந்து அவள் வீட்டு வாசலில் பிட்சை கேட்குற சுரூபத்தில் அந்த அம்மாவை கவனரான சோதனை பண்ண ஆரம்பிக்கிறேன். அப்படி சோதனை பண்ண ஆரம்பித்தோடனே இந்த அம்மாவை கூப்பிட்டு ஒட்டமாக ஒடியாந்து அம்மா கூட்டு இலையெல்லாம் போட்டு காய்கறி பதார்த்தங்கள்லாம் பரமாறி அண்ணன் கொண்டு வர சமயத்தில் அம்மா இங்கே வாங்கோ, நீங்கள் நிர்வாணம் பிட்சை போட்டால் வீட்டில் நீ சாப்பிட்றோம் அப்படிங்கிற எப்படி நிர்வாணம் பிட்சை போடுங்கிற எண்ணத்தில் கவன நாடகம் வைக்கிறா. அந்த சமயத்தில் அத்திரி மகரிஷி வெளியில் போய்ட்டு ஆற்றுக்கு வந்துட்டார். உள்ளே வந்த உடனேயே 2 பேருமே பார்த்துட்டு அனுசூயம்மையை பார்த்து இந்த மாதிரி 2 பேரும் பிட்சை போடுறதுக்காக எல்லாம் ரெடியாக எல்லாம் வச்சுட்டு இருக்கிற போது உடனே தன்னுடைய தபசனுடைய சக்தியினால் இந்த அனுசூயம்மை 3 பேரையுமே குழந்தைகள் ஆக்கிவிடுறா. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேருமே குழந்தைகள் சுரூபமாக ஆக்கிவிடுறா. எப்படி குழந்தைகள் ஆக்கிறான்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு பால் ஊட்டி சீராட்டி பக்கமாக வளர்க்கக்கூடிய நிலையில் உள்ள குழந்தைய ஆக்கிவிடுறா. அப்படி உள்ள குழந்தைக்கு தன் தாய் நிர்வாணமாக இருக்காளா வச்சனதுலாம் தெரியாது, தெரியப்படாதுங்கிற காரணத்தினால் இந்த மாதிரி உண்டு பண்ணிவிடுறா. இவன் 3 பேருமே உடனே லட்சுமி சரஸ்வதி பார்வதி 3 பேருமே ஓட்டமாக ஓடியாந்து பார்க்குறா. ஏன்னா பூலோகத்தில் அந்த அம்மா அத்திரி மகரிஷியுடைய சம்சாரம் அனுசூயம்மையை சோதனைக்காக போனாலே இவளை காணுமே அப்படின்னு அவள் வீட்டு வாசலில் வந்து பார்க்குற போதும் 3 பேரும் குழந்தையெல்லாம் தவிர்த்து விளையாடக்கூடிய காட்சின்னு பார்த்து இந்த அம்மாவை பார்த்து கும்பிட்டு நமஸ்காரம் பண்ணி, அம்மா நீ பெரிய மகாதவசி பதிவிரத, எங்களுடைய கணவனை சுய உருவத்தில் உண்டு பண்ணி கொடுங்கோ அப்படின்னு கேட்குற. அப்படி கேட்குற போது உங்களுக்கு என்னம்மா வர வேணும், என்ன வர வேணாலும் கேளுங்கிற போது தான் நீங்கள் 3 பேரும் சேர்ந்து 3 முகத்தோடு ஒரே சுரூபமாக என் வயிற்றில் குழந்தையாக பிறக்கணும் அப்படிங்கிற. பிரம்மா விஷ்ணு சிவன் 3 பேரும் சேர்ந்துமே ஒரே சுரூபமாக தத்தாத்திரேயர் தத்தமாக எடுத்து ஆத்திரேய கோத்திரத்தில் பிறந்ததுனால தத்தாத்திரேயர் அப்படிங்கிற பேரை கொண்டு அவர் குழந்தையா சுவாமி அந்த அத்திரி மகரிஷிக்கும் அனுசூயமிக்கும் புத்திரனாக பிறந்தவர் தத்தாத்திரேயர். இந்த இதில் சேகாலிபுரத்தில்
இந்த தத்தாத்திரேய யந்திரம், காயத்ரி யந்திரம், கார்த்தவீர்யார்ஜுன சுவாமி யந்திரமாக இருக்கார். குபேர யந்திரம். இந்த கார்த்தவீர்யார்ஜுன சுவாமி யந்திரம் இந்த இந்தியாவில் எங்கேயும் கிடையாது. இந்த கார்த்தவனுடைய சக்தியினால் இழந்த பொருள்லாம் கிடைக்கும். காணா போன பொருள், கெட்டுப்போன பொருள், கைவிட்டு போன பொருள், நட்ட திரைவினங்கள், கடங்கடி தொல்லை, வியாதி வெக்க சகலம், விவாரணத்தொன்னுமது, புத்திரலாபம், வித்யாபாரங்கம், விவாக பிராப்தி, குடும்ப க்ஷேம லாபம் எல்லாத்துக்கும் அணுகுனோடு இந்த கார்த்தவீர்யார்ஜுன சுவாமி யந்திரமாக இருக்கார். இந்த கார்த்தவீரனுடைய சக்தியினால் கார்த்தவீர்யார்ஜுனோ நாமராஜா பாகு சகசிரவான் எஸ்ய ஸ்மரணம் ஆத்திரேன கதம் நட்டம் ஜலப்பியதே ஓமாம் க்ரீம் குரோம் ஏகி தத்தாத்திரேயாய சுவாகா அப்படி சொல்லக்கூடிய ஜபம் உள்ள மந்திரம் உள்ள யந்திரம். இந்த கார்த்தவனுடைய சக்தியினால் இழந்த பொருள்லாம் கிடைக்கும். இழந்த பொருள்னால் ஒரு வியாபாரம் பண்ணுறோம், தொழில் பண்ணுறோம், அதில் நட்டம் வந்தால் நட்டம் கிடையாது. நமக்கு மனசில் கஷ்டம் வந்தால் குறிப்பிட்ட காலத்தில் ஒன்று கிடைக்கல நடக்கலை அப்படின்னா அது மனசில் கஷ்டம் வந்தால் நட்டம் மாறி அந்த நட்டத்தை போக்குறவர் தான் கார்த்தவீரியர் தத்தாத்திரேயர். கார்த்தவீரியர் தத்தாத்திரேயருக்கு பிரதான சிஷ்யன். அந்த பிரதான சிஷ்யன் என்ன சொன்னாரோ அவர் உடனே தத்தாத்திரேயர் அனுகிரகத்தை உண்டு பண்ணிவிடார். இந்த கார்த்தவீருடைய சக்தியினால் உடனே அனுகிரக சக்தி தத்தாத்திரேயர் கொடுத்துருவார். இந்த தத்தாத்திரேயர் கார்த்தவீருடைய அனுகிரகத்தினாலையும் சுவாமிகள் இங்கே ஜீவ சமாதி பிரமீபூத ராமானந்த பிரம்மேந்திர அவதூத சுவாமிகள்னு இந்த சுவாமிகள் ஜீவ சமாதியாக சித்தியாக இருக்கார். இவர் பண்ருட்டிக்கு பக்கத்தில் கோட்டிலாப்பாக்கம் கிராமத்தில் ரயில்வேயில் உத்தியோகத்திலேருந்து குடும்பம் கொடுத்தனும் ஒன்றும் வேண்டான்னு இவர் சன்னியாசம் வாங்கிட்டு காசியில் போய் ஓட் சுவாமிகள்னு ஹரிஹரானந்தா பிரேமஹம்சாங்கிற சுவாமிகள்கிட்ட சன்னியாசம் வாங்கிட்டு யாஜம் வாங்கிட்டு பிட்சை வாங்கிட்டு இந்த ஊருக்குள்ளே இந்த கோயிலை கட்டணும் மனசில் பட்டு இந்த கோவிலை ஸ்தாபித்து இங்கே ஜீவ சமாதியாக சித்தியான மகான். இந்த மகானுடைய அனுகிரகத்தினாலையும் தத்தாத்திரேயர் கார்த்தவீருடைய அனுகிரகத்தினாலையும் எல்லாருக்கும் எல்லா நன்மைகளும் கிடைக்கணும். பகவான் எல்லாருக்கும் எல்லா அனுகிரகமும் கிடைக்கணும். லோகா சமஸ்தா சுகினோ போந்து லோகம் பூரா க்ஷேமமாக இருக்கணும்னு நானும் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தத்தாத்திரேய கார்த்தவீரிய ராமானந்த குருவுக்கு ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம நம பார்வதி ஏவதகேரகர மகாதேவா கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சர்க்குரு சுவாமிக்கு ஜெய். தத்தாத்திரேய கார்த்தவீரிய ராமானந்த குருவுக்கு ஜெய். ஓம்.